எல்லோருக்கும் வணக்கம். பண்டோரா உலகம் உங்கள் தமிழ் உண்மையான அமானுஷ்ய பாட்காஸ்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளும் கதைகள் வெறும் கதைகள் அல்ல, அவற்றை அனுபவித்தவர்களின் வாழ்க்கையை உலுக்கிய உண்மை சம்பவங்கள். இங்கே இந்த சேனலில் நீங்கள் புனைகதை அல்லது பேய் கதைகளை காண மாட்டீர்கள், ஆனால் உங்களை திகிலடையச் செய்யும் உண்மையான நிகழ்வுகளை மட்டுமே கேட்க முடியும். Hi viewers, நான் உங்கள் ஜெனி and welcome to Pandora Algam, your very own Tamil Real Paranormal Podcast channel. உங்களுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுன்னா ப்ளீஸ் மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்மள ரொம்ப பயம் ஆக்கனவர் மிஸ்டர் புகழ் இஸ் வித் அஸ். ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஹலோ மிஸ்டர் புகழ், எப்படி இருக்கீங்களா? Yeah, Jenny, I'm fine. How are you? I'm also good. Thank you so much. But last time you have literally given me a horrid sleep. So I can't wait. Please render over the story. I mean real story சொல்லுங்க. Yeah, நீங்களும் ரொம்ப தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றீங்க. I can understand, but yeah, it all needs a start, right? Yes. So very good and thank you so much. தமிழ் உங்களை வர வைக்கும். Don't worry. Okay, so I was, as I said, real story comes from real people. Correct. So the real people I cannot disclose, unfortunately. நான் அவங்க பேரை நான் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ரைவசி, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட டிஸ்க்ளோஷர் வந்து அது ரொம்ப முக்கியமான எனக்கு ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தால் தான் நிறைய பேர் கான்ஃபிடெண்ட்டாக என்கிட்ட வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் நான் வந்து எப்போவுமே ரொம்ப கவனமாக ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க கதையை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம், அகெயின் சொல்கிறேன், இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். அவங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு வந்து கோஸ்ட்டு, பேரநார்மல், ஹாரர் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து உங்களை பிலீவ் பண்ண வைக்கணும், நம்பிக்கை வர வைக்கணும்னு அவங்களோட இன்டென்ஷன் கிடையாது, என்னதும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ், தட்ஸ் ஆல். Very true. Please start, sir. Even I am waiting for that. I mean real story events, you know, you're starting, I'm just waiting eagerly for that. Please start. Okay. So the second story சொல்ல போனாக்கா, இது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து என்னோட ரிலேட்டிவ் கூடயே நடந்தது. ஒரு உண்மையான க்ளோஸ் ரிலேட்டிவ், வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ். ஸோ யூ கேன் சே ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் மை மெட்டர்னல் சைடு. என்னோட அம்மாவோட சைட்லேருந்து சொந்தம். ஸோ அவங்க சைட்லேருந்து வந்த இது ஐ கேனாட் டிஸ்க்ளோஸ். என்னோட அங்கிள் ஆர் ஆன்ட்டி நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு அங்கிளோ ஆண்டியோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். ஸோ அவங்க கூட நடந்த ஒரு உண்மையான சம்பவம் இது. ஆக்சுவலாக நடந்த இப்போ வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் வந்து கை குழந்தை. I mean, I was merely 6 or 7 months child. Oh, yeah. That. But இந்த சம்பவம் நடந்தது வந்து எங்கள் அம்மாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஃபார்ச்சுனேட்டாவோ அன்ஃபார்ச்சுனேட்டாவோ அவங்களும் அதுக்கு ஒரு விதமான ஒரு விட்னஸான்னு சொல்கிறதோட அவங்களும் அதோட ஒரு பாகமாக ஆகிட்டாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட் அப்போ தான் வந்து என்னாலையும் வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த நேரத்தில் யார் யார் அந்த சம்பவம் நடக்கும் போது இருந்தாங்களோ, பீட் ரிலேட்டிவ், பீட் அவங்க யார் யார் அவங்க கூட இருந்தாங்களோ அவங்க கூடலாம் இது வந்து நான் ஆக்சுவலி வேலிடேட் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் டு டெல், இந்த ஸ்டோரியும் ரியலாக நடந்த ஒரு பேரநார்மல் இன்சிடெண்ட். ஸோ ஸ்டோரி என்னென்னா, அங்கிள் ஸோ வச்சுக்கலாம். நம்ம அங்கிள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஃபாரினுக்கு ரிட்டர்னாக வராரு. ஸோ ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் சம் கல்ஃப் கண்ட்ரி அண்ட் ஹீ ஹேட் ஒர்க் ஃபார் நியர்லி 5 years. ஒரு 5 வருஷம் அவர் வேலை செஞ்சுட்டு ஒரு லீவுக்குன்னு வந்திருக்கிறாரு. ஸோ லீவில் வந்தப்போ அவருக்கு வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா அவர் இங்கே ஊரில் வந்தாங்க. ஆஃப்கோர்ஸ் ஒரு மாதமாக 2 மாதமாக அவர் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவார் ஆப்வியஸாக. ஸோ அந்த 2 மாதம் லீவில் வந்துடுறப்ப அவர் அந்த 2 மாதத்தில் ஏதாச்சும் பெண்டிங் வேலை இருக்குது, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, அந்த 2 மாதத்துக்குள்ளே என்னென்ன அவருக்கு இருக்கும் போது அவங்க வேலை செஞ்சுக்கணுமோ
அது நார்மலாக எல்லாருமே வந்து செஞ்சு வச்சுக்குவாங்க ஆஸ் அ பேக்கப் வந்து. அப்புறம் இங்கேருந்து அவர் திருப்பி ஓவர்சீஸ் போயிட்டாருன்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா திருப்பி அவரால் வர முடியாது. ஸோ அதனால் அவர் என்ன யோசிச்சாருன்னா, சில டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஒரு டாக்குமெண்ட் வேலை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அந்த வேலை பண்ண போகிறாரு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட பெரியப்பா, ஸோ அவர் வந்து அவர் கூட போகிறாரு அந்த வேலை முடிக்கிறதுக்கு. ஸோ லோக்கல் சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா கூட போகிறாரு. ஸோ அவர் போகிறாரு அந்த ப்ராப்பர்ட்டி இதில். ஆக்சுவலாக அங்கே வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அங்கே வந்து கொஞ்சம் ஆர்கியூ ஆகுது, டிபேட் ஆகுது. ஸோ அந்த இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் பெரியப்பா வந்து அந்த அங்கிளுக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் பேசுகிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ முன்னாடி உள்ளவங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் தூரத்து சொந்தம். ஸோ அவங்க ஏதோ வந்து இவர் எங்கள் பெரியப்பாவை சொல்ல அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஹி வாஸ் நாட் ஃபீலிங் வெரி வெல். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நீ பார்த்துக்கப்பா, உன்னோட இடம், நீ உன் ப்ராப்பர்ட்டி நீ பேசிக்க, நான் இங்கே இருந்தால் வந்து அவ்வளோவா சரியில்லைன்னா எங்கள் பெரியப்பா என்ன பண்ணிட்டார், அவர் கிளம்பி வந்துட்டாப்புல, அவர் வீட்டுக்கு வந்துட்டாப்புல. ஸோ இது வந்து அந்த அங்கிளுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்காக தான் அவர் வந்தார், நீங்கள் எப்படி அவர்கிட்ட இந்த மாதிரி வயலண்ட்டாக பேசலாம், நீங்கள் எப்படி அவர்கிட்ட இந்த மாதிரி பேசலாம்னு அவர் அங்கே இது பண்ணிவிட்டு அவர் திருப்பி வந்து எங்கள் பெரியப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறாரு. பட் ஹி ஆல்மோஸ்ட் லெஃப்ட். ஸோ அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி விஷயமாக போன ஒரு இடம் வந்து அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் எங்கள் பெரியப்பா. 70-80 கிலோமீட்டர்ஸ் தூரம். ஏன்னா அவங்க ப்ராப்பர்ட்டியும் அங்கே தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அங்கே உள்ள ஆஃபீஸில் தான் பண்ணுவாங்க நான் நேச்சுரலாக. ஸோ அங்கெல்லாம் அதெல்லாம் வேலை முடிக்கிறதுக்கு அவங்க இங்கேருந்து போயிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த பிற்பாடு எங்கள் பெரியப்பா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கோவத்தில் அவர் தான் ஊருக்கு திருப்பி வந்துட்டார். இது எங்கள் அங்கிளுக்கு தெரிய வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ அவர் நம்மளுக்காக வந்துட்டு இவ்வளோ திருப்பி அவர் போகிறாரேன்னா அவருக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே சில வேலைகளை எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் அவருக்கு வந்து அவர் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணார். அவருக்கு ரொம்ப மனசு சங்கடமாகிடுச்சு. அவர் என்ன சொன்னார், இல்லை நான் இப்போ போய் அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அன்றைக்கே கிளம்பிட்டார். ஸோ ப்ராப்ளம் அங்கே தான் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி அவர் அங்கே வேலை முடிச்சுட்டு அவர் கிளம்புறதுக்கு அங்கேயே லேட் ஆகிடுச்சு. ஸோ அஸ் ஐ செட், அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் போது, ஸோ டெஃபினட்டாக அந்த நேரத்துலலாம் தி ஸ்டோரி ஐ எம் டெல்லிங் யூ அபவுட் ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த. எஸ், ஸோ ஒரு 27-28 இயர்ஸ் முன்னாடி. அப்சல்யூட்லி. ஸோ அந்த நேரத்தில் வந்து எதுவும் பண்ணவும் முடியாது. டிரான்ஸ்போர்ட்டும் ரொம்ப கம்மி, பஸ்ஸு அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரிமோட்டு என்ன கிராமம். ஸோ இப்போ கிராமத்தில் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே பஸ்ஸும் எதுவும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. 6 மணி சொல்கிறது ரொம்ப தூரம், பட் அதுக்கு முன்னாடியே இப்போ பஸ்ஸு வர்றது இதாகிடும். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் பெரியப்பா ஊருக்கு வந்துட்டாப்புல. அண்ட் இவர் பின்னாடி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு இவர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. டிலேனா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ எப்படின்னா, இப்போ எங்கள் கிராமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் சிட்டி இருக்குது, டவுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டவுன் இருக்குது. அங்கே டவுனில் வந்துட்டு யூ ஹேவ் டு டேக், நீங்கள் வந்து லோக்கல் ஊருக்கு போகணுன்னா, உள்ளூருக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ உள்ளூருக்கு போகிறதுக்கு நம்ம பஸ்ஸு எடுத்து ஆகணும். ஓகே, எஸ், அப்சல்யூட்லி. ஸோ கிராமத்துக்கு போகிற பஸ்ஸு நீங்கள் எடுத்தாகணும். அப்போ மினி பஸ்ஸெலாம் கிடையாது, ஜஸ்ட் கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான். ஸோ அந்த பஸ்ஸு இவர் இப்போ வந்துட்டார் சாயங்காலமே ஒரு 4-5 மணிக்கா எங்கள் இப்போ பெரியப்பா வந்துட்டாப்புல. பட் இவர் வர்றதுக்கு வந்து இங்கேயே அவர் அந்த டவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டவுனுக்கு வர்றதுக்கே வந்து 1 மணி ஆகிடுச்சு நைட்டு. ஸோ அது அவர் அதை அவாய்ட் பண்ணியிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டார், அவர் 1 மணிக்கு ரீச் ஆகி, ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஸ்டப்பனாக ஆகிட்டார். இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு ஒரு நாள் இதாகிட்டேன்னா அவர் ரொம்ப கோபமாகிடுவார். சரி, நான் தான் கிளம்பி வந்தேன், உன் வேலைக்கு நான் வந்து அவங்க சொன்னப்போ நீ எனக்கு பின்னாடி கூட நான் வந்தேனா இல்லையான்னு பார்க்க கூட ரிலேஷனில் அது ஒரு ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் பின்னாடி தொடர்ந்து வந்துட்டாப்புல. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பஸ்ஸு கிடையாது, ஆப்வியஸான ஒரு விஷயம். ஸோ அப்போல்லாம் வந்து பார்க்க போனாக்கா சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிளை வந்து ரெண்டில் எடுப்பாங்க.
ஓகேவா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்ச நபர் அங்கே கடை வந்து அது 24/7 இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. எந்த நேரமும் வந்து எந்த எமர்ஜென்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பஸ் ஸ்டாப்பு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்டு 24/7 சிட்டிலேருந்து, சென்னையிலேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, ஸோ அந்த சைட்லேருந்து ஆப்வியஸ் இது நார்மலான விஷயம். ஸோ அந்த ஒரு விதத்தில் என்ன ஆகுதுன்னா, எல்லாம் பெரிய பெரிய சிட்டிக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் அங்கே இன்டர்ஸ்டேட் பஸ்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்டர்ஸ்டேட் பஸ்ஸெல்லாம் வந்து அங்கே வந்து அசம்பிள் ஆகிற இடம். ஸோ 24/7 ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட இவர் சைக்கிள் வாங்கிட்டு இவர் உள்ளூருக்கு வரலான்னு இவர் ட்ரை பண்ணுறாரு. இங்கே ஒரு கேட்ச் ஆகிடுச்சு. என்னென்னா, இவர் வந்து ஃபாரின்லேருந்து நான் சொன்னல வந்திருக்காருன்னு. ஸோ இவருக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் போடுற ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்திருக்கு. பட் டைமிங் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ் வந்து இட் கெட்ஸ் அட்ராக்டட். ஓகே. ஸோ இது எப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ அதனால தான் வந்து நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பூ வச்சுட்டு நைட்டு நேரத்தில் வரக்கூடாது, சென்ட் அடிச்சுட்டு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு யாருமே வரக்கூடாதுன்னு பெரியவங்க இந்த ஒரு காரணத்தால் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் என்ன ஆகிடுச்சு, இவர் அது வந்து கண்டுக்கல. ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரினே இவர் சைக்கிள் கிடச்சதுமே இவர் கிளம்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். இப்போ கிராமம்னா எப்படின்னா, அப்போ இருந்தது ரொம்ப கிராமம், ரொம்ப கிராமம். விவசாயம் தான், 2 பக்கமும் பார்க்க போனாக்கா வெறும் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த வழியிலேருந்து இவர் வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் அந்த டவுனை விட்டு கொஞ்சம் இன்டர்னல் வில்லேஜ்க்கு வர ரோடு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரோடு எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டான ரோடு தான். பட் 2 பக்கமும் உங்களுக்கு காடு இருக்கும். அந்த காட்டில் வந்து வீடு கட்டிக்கிட்டு காட்டுக்கொட்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம லோக்கலில். ஸோ காட்டுக்கொட்டா மாதிரி அது வந்து லைனாக இருக்காது. ஒரு விவசாய காடு, ஒருத்தவங்களோட காடு இருக்குன்னா, விவசாயம் பண்ணுற காடு இருக்குன்னா, ஒரு காடு விட்டு மறாவது காடில் இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஓப்பனாக காடு, 2 பக்கமும் நடுமத்தில் ரோடு. 2 பக்கம் ரோட்டில் வந்து அந்தந்த இடத்துலையும் வந்து கோகோனட் ட்ரீ, தென்னை மரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்போ சைக்கிளில் முன்னாடி வந்து இந்த லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வீலிலேயே வந்து லைட் இருக்குங்க. அந்த லைட்டு வெளிச்சம்தான் அந்த சைக்கிளில், வேறு எதுவுமே லைட் சோர்ஸு கிடையாது. ஆனால் அவர் நோ நத்திங். அது கிராமம் அது. ஸோ அந்த நேரத்தில் நான் சொல்கிறது 28 years பிஃபோர்லாம் எதுவுமே இல்லை அங்கே. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் சைக்கிள் இது ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்திருக்காப்புல. பண்ணிட்டு வரும்போது ஒரு பாதி வழிக்கு இருக்கும்போது இவருக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ரோட்டில் முன்னாடி வந்து ஒரு மிடில் ஏஜ் உமன், அரவுண்டு ஒரு 45-50 ஏஜில் உள்ள ஒரு பெண் வந்து அவங்க நடந்து போகிறாங்க. ஸோ இவர் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவருக்கு எப்படின்னா, அவங்க சேலையை வந்து தலைக்கு மேலே போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இவருக்கு வந்து அன்யூஷுவலாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வெயில் இல்லை, பகலில் இருந்தாலும் வெயிலில் கொஞ்சம் மண்டையில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது வேணாலும் போத்திக்குவாங்க, இல்லை துண்டு கட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நைட்டில் இவங்க போத்திட்டு போகிறாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் இது. பட் அவர் கண்டுக்கலை, அதிகமாக அவர் இது பண்ணல. சரி, யாரோ போயிட்டு இருக்காங்க, காட்டுக்காரங்க, பக்கத்து காட்டுக்காரங்க யாராச்சும் இருக்கும். பட் ஸ்டில் ஹி வாஸ் ஃபீலிங், இந்த நேரத்தில் தனியாக யார் ஒரு லேடி எப்படி போவாங்கன்னா அப்போ ஒரு இது. பட் ஸ்டில் ஹி தாட் டு கேரி ஆன். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஸ்டெப் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த பெண்ணை பார்க்கும்போது அது பின்னாடி இருந்து இப்படி திரும்பி பார்த்துருக்கு. அது இப்போ பின்னாடி திரும்பி பட்டுன்னு அது வந்து திருப்பி ரோடு பக்கம் ஃபேஸ் அது கொண்டு போயிருக்கு. ஐ மீன் அது முன்னாடி நடந்த போது பின்னாடி இருந்து எங்கள் மாமா வராரு, அங்கிள் வராரு. அவரை பார்த்துட்டு ஸோ சைடுலேருந்து மட்டும் அவருக்கு கொஞ்சம் தெரியுது ஃபேஸு. ஸோ அவர் எதுவுமே அது அன்யூஷுவலாக எதுவும் எடுத்துக்கல. அவர் வந்து கேரி ஆன் பண்ணிகிட்டு இருக்கார். பட்டுன்னு அது வந்து முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவர் என்ன பண்ணிட்டார், ஓகேன்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு இவர் முன்னாடி அவர் போகும்போது இவர் வந்து அந்த சைடில் உள்ள மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு உள்ள மிரரில் இவர் பார்க்குறார். அவர் பார்க்கும்போது இவருக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பெண் இருக்கிறாங்களா பின்னாடி அந்த லேடி, அவங்க வந்து இவர் கூடியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இவருக்கு தெரியல. இவர் கூடியே அப்படின்னா இவர் எந்த மூமெண்ட்டை அவங்கள க்ராஸ் பண்ணாங்களோ
அவங்க வந்து பின்னாடியே அவங்க தொடர்ந்து வராங்க. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பயும் அவர் எதுவும் அதிகமாக கண்டுக்கல, அவர் அதிகமாக அது ஒரு இஷ்யூவாக எடுத்துக்காமல் அவர் முன்னாடி போயிட்டுருக்கு. ஆனால் போக 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 அவருக்கு என்ன சென்ஸ் ஆகுதுன்னா அவங்க பின்னாடியே தொடர்ந்து வர மாதிரி இருக்கு. எஸ். ஸோ அவருக்கு என்னன்னா அவர் சைக்கிள் இது பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அவர் பைக்கில் போகல, பட் எண்ட் ஆஃப் த டே அவர் ஒரு வெஹிக்கிளில் இருக்கிறாப்புல, ரைட்டா? ஸோ சைக்கிள்னா கூட கொஞ்சம் ஒரு ஹியூமன் நடந்து போகிறதுக்கும் ஒருத்தவங்க நடந்து போகிறதுக்கும் சைக்கிள் போகிறதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் அவர் டு த சர்ப்ரைஸ் அவருக்கு என்னென்னா ஜஸ்ட்டு அவங்க சைக்கிளுக்கும் அந்த பொம்பளைக்கும் ஜஸ்ட் ஒரு 3-4 அடி மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஜஸ்ட் இமேஜின் அவருக்கு அந்த ஸ்டேஜில் என்ன இருக்கும். பட் அவர் வந்து ஆக்சுவலாக அவரோட ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் என்னென்னா அவர் கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஆள். ஸோ அவருக்கு இந்த இருட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து அவர் கதை சொல்லும் போது எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எல்லோரும் எங்கள் ரிலேட்டிவ் அவங்க சொல்லும் போது வந்து அவங்க தே ஆர் யூஸ் டு இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துட்டோம். ஸோ அது ஒரு விதமான இது இல்லை இன்னும் சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க பெரும்பாலும். ஸோ அகெயின் கம்மிங் டு த ஸ்டோரி, அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னும் அவர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி பார்ப்போமே வண்டின்னு சொல்லிட்டு இவர் இன்னும் வந்து பெடல் அடிச்சிருக்கிறாரு. சைக்கிளில் பெடல் நல்லா அவர் அடித்து இவர் நல்லா ஸ்பீடாக கொண்டாரு. யூ ஓன்ட் பே ஜெனி த சேம் டிஸ்டன்ஸ் ஈவன் கெட்டிங் நியர், பட் அது தூரம் போகல, அது வந்து இன்னும் பக்கத்தில் வரதான் பார்த்துருக்குது. ஸோ இவருக்கு அந்த ஸ்டேஜில் வந்து இவருக்கு கொஞ்சம் இவருக்கு வந்து அன்யூஷுவலாக இவருக்கும் சென்ஸ் ஆகுது. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடில் வண்டி எடுனா ஒரு லேடி எப்படிரா வருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் அதுக்கப்புறம் இவர் எதுவும் யோசிக்கலை. ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இந்த இதில் பார்க்கும்போது திருப்பி அந்த ஏன்னா அதுதான் ஒன்று சோர்ஸ் அவருக்கு பின்னாடி திரும்பி பார்க்கணுன்னு, ஏன்னா நைட்டு நேரம் அந்த லைட்டு முன்னாடி அடிக்கிற வரைக்கும் ஸோ எதுவும் வந்து இது இல்லை. ஸோ அவர் வந்து முன்னாடி தான் அவர் ஃபோக்கஸ் பண்ண முடியும், பின்னாடி பண்ண முடியாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் பின்னாடி என்ன நடக்கிறது பார்க்குறது அந்த சைக்கிளில் இருக்கிற அந்த கண்ணாடி மட்டும்தான், சைடு மிரர் மட்டும்தான். ஸோ அந்த சைடு மிரரில் அவர் பார்க்குறாரு, he is feeling that lady size வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது to the size of the coconut tree almost. Then அவர் அவருக்குள்ள எந்த ஒரு கரேஜும் அவர் இல்லை, அவர் செம்மையாக அவர் நடுங்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அவர் வண்டியை எப்படியாச்சும் நம்ம க்ராஸ் பண்ணி ஆகணும்னு அவர் வண்டியை அடிச்சுட்டு வந்துருக்கார். பட் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கணும்னா அவர் ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்த இடம் அவர் வந்து ஒரு ஆத்தோரம். ஸோ ஆறு இருக்கும், ஊருக்கு ஆறு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆறு வந்து ஊருக்கு இந்தாண்ட சைடும் ஊர் இருக்கும், அந்தாண்ட சைடு ஊர் இருக்கும், நடுமுத்தில் ஆறு இருக்குது. ஸோ அந்த ஆற்றோட ஓரத்தில் தான் வந்தாகணும் அவர். அப்போ தான் அந்த ஆற்றை க்ராஸ் பண்ணி அந்தாண்ட சைடு இருக்கிற ஊரில் எங்கள் ஊருக்கு அவர் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ இவர் என்ன பண்ணிட்டார், இங்கே வரைக்கும் வந்துட்டார். இங்கே வரும்போது ஒரு விநாயகர் கோயில் இருந்திருக்கு ஆத்தோரத்தில். ஸோ அந்த ஒரு இதில் வந்து அவர் தைரியத்தில் இவர் என்ன பண்ணிடுறாரு, சரி இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டி, ஏன்னா இறங்கி தான் ஆகணும். ஏன்னா ஆற்றுல வந்து ஃபார்ச்சுனேட்டாக தண்ணி இல்லை, பட் மணலில் நீங்கள் சைக்கிள் ஓட்ட வாய்ப்பு கிடையாது. யூ கேனாட் டிரைவ் இன் அ சாண்ட். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னடா இது வந்து கடவுள் கோயில் இருக்குது, பட் என்ன பண்ணுறலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, பட் அது அந்த கோயிலுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்றுக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா இங்கே கோயில் இருக்குது. ஸோ ஷீ கேனாட் கம். ஸோ அது என்ன பண்ணியிருக்குது, அந்தாண்ட சைடுலேருந்து ஒரு வழி இருக்குது, ஒரு மண் வழி இருக்குது. ஸோ அது வந்து அதுவும் ஆற்றுல தான் இறங்குறது. ஸோ அது அங்கே டர்ன் அடித்து போகுது. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன எது இருந்தாலும் இதை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருதுன்னு சொல்லிட்டு இவருக்கு புரிய வந்துருச்சு. சரி இது ஏதோ அன்யூஷுவலாக தான் இருக்குது, இது சம்திங், இட்ஸ் நாட் அ ஹியூமன், இது கன்ஃபார்மாக அவருக்கு தெரிய வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, பட்டுன்னு இறங்கி சாமியை கும்பிட்டுட்டு இவர் சைக்கிள் தான் ஒரு இது, அவர் சைக்கிளை எடுத்துகிட்டு அவர் அந்த ஆற்றுல தன்னை அறியாமல் எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அவரை சில நேரம் அவர் தூக்கிட்டு ஓடியாந்தேன், சில நேரம் அதை நடத்தி ஒடி வைக்க முடியல என்னால். ஏன்னா அது மணலில் வந்து சைக்கிள் டயர் வந்து அமுங்கும். இவரு எவ்வளோ ஓட முடியும் ஒரு மணலில், he got tired, பட் ஸ்டில் எப்படியோ ஒரு முயற்சி பண்ணி அந்த ஆற்று ஓரம் அப்படின்னா இன்னும் அடுத்த சைடு ஊர் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த எட்ஜுக்கு வந்துட்டார் ஆத்தோரத்தில். ஜெனி, யூ ஓன்ட் பிலீவ் திஸ், அவர் அந்த ஆற்று ஓரத்தில் அவர் ஏறுறாராம். அது சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவர் அந்த அப்படின்னா அந்த ஸ்லோப்பு மாதிரி மேல் போகிற அப்வர்ட் ஸ்லோப்பில் அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு அவர் ஏறுறாராம். மணல் இருக்குல்ல, சாண்டு எடுத்து அது இங்கே கழுத்துக்கிட்ட பின்னாடி கழுத்துக்கிட்ட மணலாக அடிக்குதான். இவர் இப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, நீ எப்படி என்கிட்ட தப்பிச்சிடுவாடா, நீயும் இவ்வளோ நேரமாக என்ன வந்து விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும் போது இவருக்கு அதுக்கு மேலே இவர் உடம்புலையும் மனசுலையும் தெம்பே இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சைக்கிளில் உக்காந்துக்கிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இவர் சைக்கிளில் உக்காந்துட்டு இவர் பெட்டலை அடிச்சுட்டு வராராம். அவர் அது வந்து ஒரு 2 நிமிஷம் தான். ஃபார்ச்சுனேட்டாக அங்கேருந்து ஆத்தோரத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் தான் அங்கே போனாக்கா அந்த அதுவும் வந்து ஒரு அப்படின்னா ஒரு இந்த புதர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிறைய செடிலாம் முளைஞ்சிருக்கும், பட் ஒரு நடுவில் ஒரு மண்பாதை மட்டும்தான். ஸோ அந்த மண்பாதையிலே அவர் ஓட்டிட்டு வராரு. அங்கேருந்து 2 நிமிஷத்தில் எங்கள் வீட்டுக்கு வர ஒரு ரோடு இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருக்குது. அங்கே நிறைய பேர் ஊருக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர் அங்கே வரும்போது அங்கேயும் ஒரு காளி கோயில்னு சொல்லுவாங்க, காளியம்மன் கோயில். ஸோ அந்த காளியம்மன் கோயிலும் அங்கே இருந்திருக்கு. அவருக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஓகே அந்த காளியம்மன் கோயிலும் க்ராஸ் பண்ணிட்டோம், இப்போ நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இவர் க்ராஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஜெனி வந்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் க்ராஸ் பண்ணி வந்தார் பார்த்தீங்களா. ஸோ க்ராஸ் பண்ண வரும்போது அங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ அவரை வந்து அவரோட பேர் வந்து அவர் எனக்கு இஃப் ஐ வாண்ட் டு கனெக்ட் முனியப்பன், ஓகேவா. ஸோ அவர் பேர் ஏதோ முனியப்பன்னு ஏதோ சொன்னாங்க. பேர் வந்து கொஞ்சம் மாற்றமாக கூட இருக்கலாம், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். அவர் முனியப்பன்னா சொன்னாக்கா அவர் வந்து அந்த வீட்டுக்கு அந்த காளியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து அவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹீ இஸ் லைக் அ பூஜாரி. அவர் அந்த கோயிலுக்கு வந்து பூசை எல்லாமே போடுறது அவர் மட்டும்தான், அவர் ஃபேமிலி மட்டும்தான் போடும். ஸோ அவர் அங்கே தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் நல்லா அசந்து தூங்குறாரு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1:30-2 மணி இருக்கும் டைம் ஃப்ரேம். இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆல்மோஸ்ட் அந்த ஆளை க்ராஸ் பண்ணி வந்தோம். இவங்க எல்லோரும் ஊருக்காரங்களாம் தூங்குறாங்க. ஆப்வியஸ், அது அந்த டைமில் யார் முழிச்சிருப்பா. இவங்க வரும்போது வந்து நேராக அவர் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப பயந்துட்டார். அவர் வந்து நேராக வீடு வந்து அப்போ வந்து இந்த கூரை வீடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கூரை வீட்டுக்கு வெளியில் ரீச் ஆனதுமே சைக்கிளை போட்டுட்டு இவர் பின்னாடி திரும்பி பார்க்குறாராம். அந்த காளியம்மா கோயிலுக்கிட்ட ஷீ ஸ்டாண்டிங் ஓவர் தேர் அண்ட் லுக்கிங் அட் ஹிம். யூ ஓன்ட் பிலீவ் திஸ். அந்த ஈவெண்ட் பார்த்ததுமே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கதவு ரொம்ப தட்டியிருக்கிறார். பட்டுன்னு கதவு திறங்கன்னு ரொம்ப அவர் ரொம்ப பயந்துட்டு சத்தம் போட்டுட்டு ஒரு கதவு தட்டுறாரு. இங்கே எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிற வீடும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் பெரியப்பா பெரியம்மா அவங்க வீடும் வந்து ஆப்போசிட், நடுமத்தில் வந்து ஒரு வீதி தான், தட் இஸ் தெருவு தான். ஸோ அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் ஜஸ்ட் ஒரு 10 ஃபீட்டு தான் அந்த ரோடு. இந்த ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கேயும் கதவு தட்டுறா. அது அங்கேருந்து அது வர்றதுக்கு என்னமோ ட்ரை பண்ணுது. என்ன ஆயிருக்குன்னா, எங்கள் பாட்டிக்கு மேலேயும் வந்து அந்த 7 சாமி ஒரு பெண் தெய்வம்னு இருக்குது. ஸோ அவங்களோட இது வந்து எங்கள் பாட்டிக்கு வரும் ஒரு இது இருக்குது. அது எங்கள் ஊருக்காரங்க கூட சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா ஜெனி, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சென்ஸாக இருக்குது. அவங்க ஏஞ்சிட்டு உக்காந்துக்கிட்டு அப்படியே பாடியை ஆட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தது எங்கள் மாமா ஒரு அங்கிள் வந்து இன்னும் பயந்துட்டார். அவர் திருப்பி வந்து என்னடா இவங்க வேற ஆட ஆரம்பிக்கிறாங்களே, இவங்க எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்கன்னு இவர் திருப்பி வந்து எங்கள் பெரியப்பாக்கிட்ட இது பண்ணதுமே சடீர்னு எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, கதவை வந்து திறந்ததுமே இவர் இருந்த கண்டிஷன் எப்படின்னு அவர் எங்கள் அம்மா காலிலேயே வந்து வீழ்ந்துட்டார். ஏன்னா அம்மா கதவு திறப்பாங்கன்னு அவரும் எதிர்பார்க்கல. பட்டுன்னு காலில் விழுந்ததுமே எங்கள் அம்மா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சத்தம் போட்டதுமே அப்புறம் எங்கள் பெரியப்பாவும் பெரியம்மா எங்கள் டேடி எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. எங்கள் தாத்தா முதலாவும் எங்கள் தாத்தா க்ளூலெஸ்ஸாக இருக்கிறார். ஏன்னா உள்ளே வந்து அவங்க பாட்டி வந்து இந்த மாதிரி சாமி ஆடுறாங்க, இங்கே வெளியில் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இவர் க்ளூலெஸ்ஸாக இவர் வெளியில் வந்து பார்க்கும்போது எங்கள் தாத்தா வந்து எங்கள் பாட்டி சொல்கிறேன், ஏய் அவனை அந்த இடத்த விட்டு நவரக்கூடாதுன்னு சொல்லு, அது பின்னாடியே தொடர்ந்து வந்துருக்கு
அவளுக்கு என்ன தைரியே இருந்தால் என் பிள்ளைய வந்து இது பின்னாடி தொடர்ந்து ஒரு வருவாளாவ இந்த வேர்டு சொன்ன பிறப்படு ஜெனி. யூ ரிமெம்பர் அங்கே முனியப்பன் ஒருத்தவர் அந்த கோயில் ஹீ காட் அப் ஆட்டோமேட்டிக்லி ஹீ காட் அப் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அவரும் வந்து அந்த சாமி ஆடுற மாதிரி அவரும் ரொம்ப கோபத்தில் ரொம்ப அந்த ஒரு இமோஷ்னலாக கோவப்பட்டுக்கிட்டு ஆக்ரோஷம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சாமி ஆடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இதில் அவரும் ஆடுறாரு. அங்கே அவங்க ஆடுறாங்க, இங்கே இவங்க ஆடுறாங்க. ஃபிர் அந்த 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 யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஸ்ட்ரீட்டில் என்ன ஒரு சினாரியோ. எல்லோரும் முழிச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு, என்னடா இப்படி சத்தம் வருதுன்னு. தென் தே ஆர் கெட்டிங் டு நோ. அவங்க எல்லாருமே முழிச்சப்போ இது வந்து பின்னாடியே அந்த மூமெண்ட்டுக்கு யாருக்கும் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனால் மாமா பார்க்கும்போது அங்கே போகுது பாருன்னு அவர் கரெக்டாக கை காட்டுறாரு. மாமா மட்டும் பார்க்குறாரு. மாமா, எங்கள் பாட்டி, ஓகே, அண்ட் பாட்டியும் அந்த முனியப்பனும் வாடி இங்கேன்னா அவரும் கத்துறாராங்க. பிகாஸ் அவர் மேலாக இருந்தாலும் அவர் மேலே வந்து ஒரு ஃபீமேல் டிடி, ஃபீமேல் காட் தானே வருது. ஸோ அவரும் ஆடுறாராம். இது பண்ணதுமே வந்து இங்கே பாருன்னு இவங்க இது பண்ணதுமே ஸோ ஹீ காட் டெரிபிளி இது. அப்புறம் எங்கள் பாட்டி வந்து சாமி கிமிலாம் ஆடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவரும் விபூதி எடுத்துகிட்டு வந்து எங்கள் மாமா போயிட்டு ஒன்றும் இல்லை நீ இந்த நேரத்தில் நீ ஏன் வந்தனே. அப்புறம் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா எல்லாருமே அப்போ எங்கள் ஃபேமிலியில் உள்ள நீ எதுக்கு இந்த நேரத்தில் வந்தேன்னு சொல்லணும். இல்லை இந்த மாதிரி ஒரு எங்கள் பெரியப்பா வந்து இந்த மாதிரி வந்தார், கோச்சிட்டு வந்துட்டார். ஸோ அவரை நான் கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்னு தான் நான் வந்தேன். ஸோ நீ காலையில் வந்திருக்கலாமேன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு இப்போ வரணும்னு தோணுச்சு, அதான் நான் வந்துட்டேன்னு. அப்போ எங்கள் பாட்டியும் வந்து எல்லாமே கொஞ்சம் நார்மலாகி அவங்க அந்த திருநீர் வந்து இட்டு விட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பைத்தியமா நீ இந்த நேரத்தில் அதுவும் நீ வந்து வந்ததே தப்பு, அதுவும் நீ அதுக்கு மேலே நீ சென்டெல்லாம் போட்டு வரியே, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறதுன்னு அவங்க சொல்லி அந்த இது முடிச்சதுமே அவர் யூ ஒன்ட் பிலீவ் திஸ் ஜெனி, அதுலேருந்து ஒரு 7 நாள் he was completely bedridden with the heavy fever. தினைக்குமே எங்கள் பாட்டி வந்து அந்த அந்த முனியப்பன் சொல்கிறேன்னா அவரும் எங்கள் பாட்டியும் காலையில் சாயங்காலம் அவருக்கு அந்த விபூதி போட்டு அவங்க ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி செய்வாங்க. ஸோ அவரை கொஞ்சம் பொறுமையாக்கி அவர் இது பண்ண வச்சதுமே யூ ஒன்ட் பிலீவ் திஸ். அதுலேருந்து பகல்னா அவர் எங்கே வேணாலும், அதுவும் பகலில் கூட யாராச்சும் அவர் கூட போனால் தான் அவர் வருவார். டில் த மூமெண்ட் அவர் திருப்பி அப்ராடு போய் அவர் ஜாப் ஜாயின் பண்ணுறது வரைக்க அவர் நைட்டில் எக்காரணத்து கொண்டு அவருக்கு எங்கேயும் வெளியில் வரலையா. இன்றைக்கி அந்த விஷயத்தை நான் வந்து எங்கள் அந்த அங்கிள்கிட்ட கேட்கும்போது அவரோட பாடி லாங்குவேஜை என்னால் சென்ஸ் பண்ண முடியுது. He is still terribly terrified with that incident. Definitely, such a bad experience he has faced. Of course, anyone. But I have one question. Anyhow, anyone came to know what was that entity? Yes. அது வந்து எங்கள் முனியப்பன் சொன்ன பார்த்தீங்களா, அவர் he narrated the entire story. And காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த என்டிட்டி வந்து ஏன் வந்து எங்கள் மாமாவை தொடரணும்னு ஒரு ஈஸியாக வர முடிஞ்சதுன்னா, that entity was actually a distant relative from my grandfather. எங்கள் தாத்தா இருக்கிறாரு, அவரோட தூரத்து சொந்தம், ஓகேவா. ஸோ பை ரிலேஷன் அவங்க வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து அத்தை முறை மாதிரி வேணும். That might be the reason that blood relation might be the entity got attracted. Yes. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ சண்டை இருக்குது. அவரோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு மரத்தில் she committed suicide. Oh my God. ஓகே. ஸோ அவங்க அந்த மரத்தில் வந்து அவங்க தூக்கு மாட்டி அவங்க இறந்துருக்காங்க. ஸோ அது வந்து கேட்குறாங்களாம், யாரும் பின்னாடி வந்தது. இவர் அந்த சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது, பார்க்குறதுக்கு இவங்கள மாதிரி இருந்துச்சுன்னு அவர் ஏதோ சொன்னார். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லும் போது அப்போ அவர் முனியப்ப சொல்கிறாரு, இது யாரும் இல்லைப்பா, இது உன்னோட ரிலேட்டிவ் தான். அவங்க வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி அங்கே வந்து அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுவும் நீ இப்போ இந்த நேரத்தில் நீ சென்டிகின்ட்டு போட்டுட்டு தான், அதுவும் நீ வரக்கூடாத நேரத்தில் நீ வரப்போ அது உன்னை பின் தொடர்ந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லி இந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ மொரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து பர்ஃப்யூம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உடம்புல வச்சுருக்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ விபூதி இந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம், மெயினாக ஐரன், இரும்பு, இது சம்மந்தப்பட்டது உங்கள் உடம்புல ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கணும். ஓகே.
ஸோ நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் உங்கள் ஆராவை எவ்வளோ க்ளீனாக வைக்க முடியுமோ வேணும். ஸோ நாட் ஓன்லி சென்ஸ் நீங்கள் சென்ட்டு போட்டிருந்தா தான் உங்களை அட்ராக்ட் பண்ணும், மிச்ச நேரத்தில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் இல்லை. நீங்கள் சுத்தபத்தமாக இல்லைனாலும் இட் அட்ராக்ட்ஸ் டுவர்ட்ஸ் இட். மூணாவது, இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி கட்ஸ், எனி வுண்ட், ஓப்பன் வுண்டு, அதுலேருந்து பிளட்டு ஏற்கனவே வந்திருக்குது, அந்த வுண்டு ஓப்பனாக இருந்தாலும் எஸ் நீங்கள் வரக்கூடாது. ஸோ moral of the story, be safe, don't take anything lightly. எதுவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். ஓகேவா, ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு போகலன்னா ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்குமா நம்ம யாராச்சும் வந்து கேட்கலாம். ஹெல்மெட் போட்டு போனால் மட்டும் உயிர் தப்பிச்சிருமான்னு. பட் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் our மென்டல் ஸ்டெபிலிட்டி. இன்கேஸ் நீங்கள் சேஃபாக வண்டி ஓட்டுட்டு போகலாம், முன்னாடி உள்ளவங்க உங்களை வந்து ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஏதாச்சும் ஒரு கேரண்டி இருக்கா? இல்லை. சிமிலர்லி you are going with a positive energy, but not necessarily உங்களை தேடி வந்து ஒரு. So you have to be very safeguarded. அப்பா நான் என்ன பண்ணுறது, எப்படி ஏறுவது, பயம் கட்டுவாங்களா சார்? வாட் டு சே? பயம் காட்டுறதுலாம் ஒரு விஷயம் இல்லைம்மா. யூ ஹாவ் டு பி ஒன்லி பி அவேர். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஆடான நேரத்தில், அன்டைமில் நீங்கள் இந்த மாதிரி வரக்கூடாத நேரத்தில் நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க. எஸ்பெஷலி ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த யங் ஏஜ் உள்ளவங்களை வந்து நீங்கள் பட்டுன்னு வாங்க, வீட்டுக்கு வாங்க, நேரங்கெட்ட நேரத்தில் போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு காரணம். பிகாஸ் அவங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து யங் ஏஜில் வந்து ஆரா அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் வந்து யங் ஏஜில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக சாமி கும்பிட்றது வந்து ஜஸ்ட் ஃபார் 5 minutes கூட ரொம்ப ரேரான விஷயம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யாருமே அதை வந்து அதிகமாக கண்டுக்கிறது இல்லை. பட் காலையில் சாயங்காலம் அட்லீஸ்ட் யூ கிவ் சம் டைம் டு காட். டூ வாட் எவர் யூ ப்ரேயர் யூ வாண்ட் டு டூ. நீங்கள் எதை வேணாலும் நம்புங்க, எந்த கடவுளை வேணாலும் நம்புங்க. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் யூ ஷுட் பி ப்ரொடெக்டட் வித் அண்ட் பாசிட்டிவ் ஆரா. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு ஆரா உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் யூ வில் பி சேஃப்கார்டட், பீட் இர்ரெஸ்பெக்டிவ் எனர்ஜி. பட் யங் ஏஜில் இருக்கிறவங்களோட ஆரா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ தட் இஸ் த கேஸ். Right, sir. What to say? Can't wait for another story. Till then, stay tuned. Bye-bye. Good night. Bye. எல்லோருக்கும் வணக்கம். பண்டோரா உலகம் உங்கள் தமிழ் உண்மையான அமானுஷ்ய பாட்காஸ்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளும் கதைகள் வெறும் கதைகள் அல்ல, அவற்றை அனுபவித்தவர்களின் வாழ்க்கையை உலுக்கிய உண்மை சம்பவங்கள். இங்கே இந்த சேனலில் நீங்கள் புனைகதை அல்லது பேய் கதைகளை காண மாட்டீர்கள், ஆனால் உங்களை திகிலடையச் செய்யும் உண்மையான நிகழ்வுகளை மட்டுமே கேட்க முடியும். Hi viewers, நான் உங்கள் ஜெனி and welcome to Pandora Algam, your very own Tamil real paranormal podcast channel. உங்களுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுன்னா ப்ளீஸ் மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்மள ரொம்ப பயம் ஆக்கனவர் மிஸ்டர் புகழ் இஸ் வித் அஸ். ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஹலோ மிஸ்டர் புகழ், எப்படி இருக்கீங்களா? Yeah, Jenny, I'm fine. How are you? I'm also good. Thank you so much. But last time you have literally given me a horrid sleep. So I can't wait. Please render over the story. I mean real story சொல்லுங்க. Yeah, நீங்களும் ரொம்ப தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றீங்க. I can understand, but yeah, it all needs a start, right? Yes. So very good and thank you so much. தமிழ் உங்களை வர வைக்கும். Don't worry. Okay, so I was, as I said, real story comes from real people. Correct. So the real people I cannot disclose, unfortunately. நான் அவங்க பேரை நான் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ரைவசி, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட டிஸ்க்ளோஷர் வந்து அது ரொம்ப முக்கியமான எனக்கு ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தால் தான் நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டாக என்கிட்ட வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்